நம்ம பகுதி 1ல பார்த்த மாதிரி அரசர் அவருடைய தாத்தாவை அழைத்து, அரசவை, என்னை அழைத்தீர்களா? ஆமாம், நீ எனக்காக ஒரு வேலை செய்ய வேண்டும். உத்தரவு விடுங்கள் அரசரே, நான் நிறைவேற்றுகிறேன். நீ இங்கிருந்து ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு பக்கத்து ராஜ்யத்தில் எல்லையில் உள்ள கிராமத்திற்குச் செல். அந்த ராஜ்யத்தின் அமைச்சர் உன்னிடம் சில பொருட்களை தருவார். அதை வாங்கிக் கொண்டு திரும்பவும் நம் ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஆனால் இடையில் யார் மறைத்தாலும் நீ வண்டியை நிறுத்திவிடக்கூடாது. உத்தரவு அரசரே. அரசர் சொன்ன மாதிரியே ஒரு மாட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு பக்கத்து ராஜ்யத்திற்கு கிளம்பி போனாரு. அது இரவு நேரமாக இருந்ததால மாட்டு வண்டியை யாரும் கவனிக்கவில்லை. அசந்து ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. என்ன இது? இரவு நேரத்தில் ஒரு காவலாளி கூட காவல் காக்கவில்லையே. இது ஏதோ மர்மமாக இருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது ஏதோ சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரிகிறது. அப்போது தூது வந்த அமைச்சரும் வேறொரு அமைச்சரும் ராஜ்யத்தில் எல்லையிலிருந்து பேசிக் கொண்டிருந்தனர். இதை ஒளிந்து கொண்டு அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். என்ன அமைச்சரே, அரசர் இப்படி ஒரு திட்டத்தை போட்டுவிட்டாரே. சரியான திட்டம்தான். அவர் எங்கே இவ்வளவு அருமையான திட்டத்தை யோசிக்கப் போகிறார்? எல்லாம் நான் கொடுத்த யோசனைதான். நாம் பக்கத்து ராஜ்யத்தை கைப்பற்ற அவர்களை விட பலம் அதிகமாக இருக்க வேண்டும். அது நம் ராஜ்யத்திற்கு இல்லை. அதனால்தான் இப்பேற்பட்ட வழியை தேர்ந்தெடுத்தேன். முதலில் வேறொரு யோசனை இருந்தது. அதன் பின்புதான் எல்லையில் நம்முடைய வீரர்களையே பாதுகாப்பிற்கு வைத்து எதிரி நாட்டு அரசர் நம்முடைய வைரங்களையும் தங்கங்களையும் திருடி செல்வதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அந்த நாட்டு அரசரிடம் சொல்லி ஒருவரை அனுப்பி வைக்க சொல்லியிருக்கிறேன். அவன் வந்த பின்பு அவனிடம் இந்த நகைகளை கொடுத்துவிட்டு அவன் பின்னால் சென்று அவனை தீர்த்து கட்டிவிட்டு இந்த நகைகளையெல்லாம் நம் ராஜ்யத்திற்கு எடுத்து வந்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த அரசரிடம் சென்று அவர்கள் சென்று எங்கள் பொக்கிஷங்களை கொடுங்கள் என்று கேட்பேன். அவர்களும் இல்லை என்பார்கள். அதன் பின்பு மானமுள்ள அந்த அரசன் எங்கள் ராஜ்யத்தில் இருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்பார். அதற்கு உங்கள் ராஜ்யமே எங்களுக்கு வேண்டும் என்று அந்த ராஜ்யத்தை கையொப்பமிட்டு வாங்கிக் கொள்வோம். எப்படி இருக்கிறது என் யோசனை? ஓ, இதுதான் திட்டமா? என் உயிரே போனாலும் இந்த திட்டத்தை நிறைவேற விடமாட்டேன். இரவு வணக்கம் அமைச்சரே. அரசர் அனுப்பி வைத்த ஆள் நீங்கள்தானா? ஆமாம், அரசர்தான் என்னை அனுப்பி வைத்தார். நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நான் கிளம்பி விடுவேன். அமைச்சரே, காவலாளிகளை மாட்டு வண்டியில் அனைத்து பொக்கிஷங்களையும் ஏற்ற சொல். இப்படி பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் ஏற்றிவிட்டு அவரும் அந்த இடத்தை விட்டு வேகமா கிளம்புறார். அமைச்சரே, விரிவாக வாருங்கள். அவன் சென்று விட்டான். காவலாளிகளை வரச் சொல்லுங்கள். அவன் பின்னாடியே சென்று அவனை கொன்று அந்த பொக்கிஷங்களை நாம் எடுத்து வர வேண்டும். என்ன அமைச்சரே, என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள்? மரியாதையாக வண்டியை இங்கே விட்டுவிட்டு காவலாளியிடம் சென்று விடு. இல்லையென்றால் இதே இடத்தில் உன்னை கொன்று விடுவேன். அமைச்சரே, காவலாளி ஏன் இன்னும் வரவில்லை? நம்மளும் இவனை பின்தொடர்ந்து வந்து பிடித்து விட்டோம். அங்கே காவலாளிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அமைச்சரே, என்னை விட்டு விடுங்கள், நான் அப்பாவி. இப்படியெல்லாம் கேட்டால் நீ கேட்க மாட்டாய். அமைச்சரே, மாட்டு வண்டியில் உள்ள நம்மளுடைய பொக்கிஷத்தை எல்லாவற்றையும் கீழே இறக்கி வையுங்கள். இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அமைச்சர் மாட்டு வண்டிக்கு பக்கத்தில் செல்லும்போது இவர் அவரை கொன்று விடுவார். மற்றொரு அமைச்சர் மாட்டு வண்டியில் சென்று பார்த்தபோது அந்த பொக்கிஷங்கள் அந்த வண்டியில் இல்லை. அதற்குள் இவரும் இறந்து விடுவார். அமைச்சரே, வண்டியில் எந்த ஒரு பொருளும் இல்லையே. நீ என்ன சொல்கிறாய்? வண்டியில் நன்றாக தேடிப்பார். வண்டியில் தானே பொக்கிஷத்தை எடுத்து வைத்தோம். சில மணி நேரம் ஆவதற்குள் அது எங்கே போனது? ஒருவேளை வழியில் கீழே விழுந்து இருக்குமோ? சரி வா, நாம் இந்த வழியாக சென்று பார்ப்போம், கீழே கிடக்கிறதா என்று. இப்படி இவனு 2 பேரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த பொக்கிஷமான தங்கத்தையும் வைரத்தையும் தேடி போறாங்க. என்ன அமைச்சரே,
நாம் ஒரு திட்டத்தை போட்டால் அந்த கடவுள் வேறொரு திட்டத்தை போட்டுவிட்டார் போல. அந்த பொக்கிஷங்களை இவன் வழியிலேயே என்ன செய்தான் என்று நமக்கு தெரியவில்லையே. அதற்குள் அவனையும் கொன்றுவிட்டோம். இப்போது என்ன செய்யப் போகிறோம்? இதை சாதகமாக வைத்துக்கூட அந்த நாட்டின் மீது நாம் போர் தொடுக்கலாமா? அது எப்படி முடியும்? அரசர் மிகவும் புத்திசாலி. இவன்தான் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான் என்று கூறிவிடுவார். இதை எந்த அரசரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்குத்தான் நஷ்டம். சரி வா, இதை நம் அரசரிடம் போய் கூறுவோம். இதுதான் உன் வம்சத்தின் வரலாறு. அது சரி. அந்த பொக்கிஷங்களை என் தாத்தா என்ன செய்தார்? அதை எங்கே வைத்தார்? மடையா, இன்னுமா உனக்கு புரியவில்லை? உன் கனவில் வந்து எந்த நிலத்தை காட்டுகிறாரோ அந்த நிலத்தில்தான் புதைத்து வைத்திருக்கிறார். இதைத்தான் 7 முறை வந்து உனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். நீ உடனே சென்று அந்த நிலங்களை அறுவடை செய்த பின்பு தோண்டிப்பார். அந்த புதையல் அந்த நிலத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புதையலை தேடி எடுத்து அந்த ஊரில் உள்ள ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.